இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை அமைப்பதை குறித்த தொடர் போதனையிலே உலக வாழ்விலே உன்னத நோக்கத்தை உணர்ந்திருத்தல் என்கிற தலைப்பிலே கடவுளின் வார்த்தைகளை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் தியானித்து வருகிறோம். உன்னத நோக்கத்தை ஒரு மனிதன் உணர்ந்திருப்பது எவ்விதமாக அவன் வாழ்க்கையிலே அது ஆழமாக மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக மனித வாழ்விலே அனுதினமும் பயன்படுகிற 2 பொருட்களை வைத்து ஆண்டவர் பேசின போதனையை அந்த பகுதியிலிருந்து நாம் கவனித்து வருகிறோம். 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே கவனித்த விஷயங்களை நான் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து நாம் தியானித்தோம். நாம் இந்த உலகிற்கு உப்பாக இருக்கிறோம் என்பதை கவனித்தோம். உப்பு எந்த விதமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது என்பதையும் கடந்த தியானத்தில் நாம் கவனித்தோம். அடுத்து ஆண்டவர் வெளிச்சத்தை பற்றி பேசினார். 2வது உருவகமாக ஆண்டவர் பயன்படுத்தின காரியம் வெளிச்சம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை அமைப்பதிலே ஒரு மனிதன் உலக வாழ்விலே தன்னுடைய உன்னத நோக்கத்தை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் என்றால் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்திருத்தல் அவசியம். அதை குறித்த பாடத்திலே 2 காரியத்தை நான் உங்களோடு கூட கடந்த தியானத்தில் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, அந்த வெளிச்சம் இருக்க வேண்டிய ஸ்தானம் மிக முக்கியமானது. மலையின் மேல் உள்ள பட்டணம், விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்கு என்பதை குறித்து நாம் கவனித்தோம். 2வது தியானத்தில் பயன்பாட்டை குறித்த கவனம். ஒரு விளக்கின் வெளிச்சம் அல்லது ஒரு வெளிச்சமானது தன்னுடைய பயன்பாட்டை குறித்த கவனத்தை உடையதாக அது இருக்க வேண்டும். எப்படி அதனுடைய பயன்பாடு குறைந்து போகும் அல்லது இல்லாமல் போகும் என்பதை குறித்து அந்த தியானத்தில் நாம் கவனித்தோம். இன்றைக்கு ஒரு விளக்கின் வெளிச்சமோ அல்லது எந்த வெளிச்சமோ தான் ஏற்படுத்துகிற தாக்கத்தை குறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்வேன் என்றால் நான் இந்த உலகத்திலே ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை குறித்தும் அதனுடைய விளைவுகளை குறித்தும் நான் கவனமாக இருக்க வேண்டும். எந்த மனிதன் இந்த பகுதியிலே தன் கவனத்தை இழந்து விடுகிறானோ அவன் தன்னுடைய பயன்பாட்டினுடைய நோக்கத்தை அவன் இழந்து விடுகிறான். அவன் ஒரு மாயையான தோற்றத்திற்குள்ளே தன்னை வைத்து கொண்டிருக்கிறான் என்பதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். அது 3 வகையானது என்பதையும் ஆண்டவர் இந்த தலைப்பில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதை நீங்கள் கவனிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை பற்றி பேசும்போது 33வது வசனத்தில் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று சொல்லிவிட்டு லூக்கா அதற்கு கீழ் கொடுக்கிற தாற்பயம் என்னவென்றால், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். இதுதான் அந்த வேத பகுதியிலே வருகிற காரியம். அப்படியானால் வெளிச்சம் என்கிற தலைப்பில் கடவுள் எனக்கு கொடுக்கிற மூன்றாவது பாடம் என்ன? எவ்விதமாக நான் சரியான தாக்கத்தையும் விளைவுகளை ஏற்படுத்த முடியும்? முதலாவது, இந்த வெளிச்சம் எனக்குள் கிரியை செய்ய வேண்டும். என் சொந்த சரீரத்திற்குள் அது கிரியை செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் அர்த்தம் என்ன? எப்படி ஒரு விளக்கு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால்தான் அது சரியான வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்று நாம் கவனித்தோமோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனுடைய பார்வை சரியான ஒன்றாக, நேர்மையான ஒன்றாக, தூய்மையான ஒன்றாக, கடவுள் எதிர்பார்க்கிற விதத்திலே பார்வையின் தூய்மைகள் அமைந்திருந்தால் மாத்திரமே அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் தாற்பயம் என்ன தெரியுமா? உன்னுடைய பார்வையிலே உனக்கு கோளாறுகள் இருக்குமானால், உண்மையான நிஜமான கண்களின் பார்வையை பற்றி ஆண்டவர் இங்கே பேசவில்லை, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பற்றி தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே என்னுடைய பார்வையினுடைய நோக்கமும் அதனுடைய தோற்றமும் தூய்மையானதாகவும் கடவுள் சார்ந்ததாகவும் இல்லாவிட்டால், அந்த பார்வையினால் வருகிற தூய்மை கேடு என்னுடைய சரீரம் முழுவதையும் அது பாதிக்கும். இதைத்தான் ஆண்டவர் கீழே இருக்கிற வசனங்களிலே ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னில் இருக்கிற வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு என்னுடைய கண்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். தேவ மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செலுத்த வேண்டிய கவனம் எங்கே? ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கண்களின் பார்வையில அவன் செலுத்த வேண்டிய கவனம். உன்னுடைய பார்வையின் நோக்கங்கள் என்ன? உன்னுடைய பார்வையின் அடித்தளத்திலே இருக்கிற ஆசைகள் என்ன? உன்னுடைய பார்வை எதை பார்ப்பதற்கு வாஞ்சிக்கிறது? எதிலே தன்னுடைய ரசனையை வைத்திருக்கிறது? எதிலே உன்னுடைய அதிகமான நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது? ஒருவேளை மனிதருடைய பார்வையிலே நாம் இந்த நோக்கத்தை, பார்வையினுடைய நோக்கத்தையோ அதனுடைய அடிப்படை தன்மைகளையோ நாம் மறைத்து விடலாம். ஆனால் ஒருபோதும் கடவுளின் பார்வையிலே அது மறைத்து விட முடியாது. அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடுண்டாக்கும். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண் கவனமாய் இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதையும் நீ கவனமாக வைத்துக் கொள்ள முடியும். பார்வையின் மூலமாய் பாவம் உள்ளே சென்று உன்னுடைய சரீரம் முழுவதும் கரைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? ஆண்டவரே, வெளி உலகத்திற்கு பரிசுத்தவானாகவும் நல்லவனாகவும் இருக்கிற நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, விசேஷமாய் என் கண்களின் பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய பார்வையின் அடித்தளங்களும் நோக்கங்களும் ரசனைகளும் அதனுடைய ஆவல்களும் எவ்விதமாய் இருக்கிறது? நான் என் சரீரத்திலே உம்மை மகிமைப்படுத்தும்படி என் சரீர வாழ்க்கையினாலே அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தும்படி ஆண்டவரே, என் கண்களின் பார்வையை நீர் சரிப்படுத்தும் என்று கெஞ்சுவோம். முதலாவது, வெளிச்சமானது தேவன் என்னை வெளிச்சமாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த வெளிச்சம் என்னுடைய சொந்த சரீரத்திலே செயல்பட வேண்டும். என்னுடைய சரீரத்தை குறித்த கவனம், அதனுடைய இயக்கத்தை குறித்த கவனம், அதனுடைய தாக்கத்தை குறித்த கவனம்தான் பயன்பாட்டை வெளியே கொண்டு வரும் என்பதை தெளிவாக நான் உணர்தல் அவசியம். இதில் இருக்கிற மீதி 2 தியானங்களை வரக்கூடிய தியானங்களிலே கவனிப்போம். கர்த்தர் தாமே இந்த கிருபைக்குள்ளே நம்மை வழி நடத்துவாராக. நம்முடைய கண்களை கவனமாய் பாதுகாத்து கடவுளுக்கேற்ற விதத்திலே அதை அர்ப்பணித்து வாழ
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.